நான் இப்போ விதுரரை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம விதுரர் யாருன்னு பார்க்கலாம். நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லுவேன், தமிழ்லேயும் சொல்லுவேன். ஸோ விதுரர் வந்து வியாசருக்கும் அம்பாலிகாவோட சர்வெண்ட்க்கும் பிறந்தார் விதுரர். ஸோ விதுரா வாஸ் born to sage Vyasa and made servant of Ambalika. அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார். He played a very important role in the Mahabharata war. So he was the advisor of Pandavas and he is in the side of Kauravas. அவர் வந்து பாண்டவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் கௌரவர்களோட சைடில் இருப்பார். இப்போ நம்ம வந்து கதைக்குள்ளே போகலாம். ஒரு தடவை மாண்டவியர்னு ஒரு மகரிஷி இருப்பார். ஒன்ஸ் there lived a great rishi called Mandavya. He was very powerful. அவர்கிட்ட நிறைய பவர்ஸ் இருந்துச்சு. ஒரு நாள் நிறையா திருடர்கள்லாம் அவரோட ஆசிரமத்துக்குள்ளே வந்து ஒழிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடியே ராஜாவோட ஆர்மியும் வருவாங்க. One day a gang of thieves come and hide in Mandavya's ashram. And also the guards come chasing them. When they found the thieves, they thought that Mandavya was also a thief. So they took them to the king. அவங்க வந்து திருடர்களை கண்டுபிடிச்ச உடனே மாண்டவியர் கூட ஒரு திருடன்னு நினச்சிட்டுருவார். அதனால மாண்டவியரை வந்து ராஜாட்ட கொண்டு போவாங்க. ராஜா வந்து ஒரு ஒரு லாங் ஷார்ப்பான ஒரு போல் இருக்கும், அது பேர் சூலம். அதில் வந்து அவளை வந்து குத்துறதுக்கு சொல்லுவாள் பனிஷ்மெண்ட்டாக. ஸோ there will be a long sharp edged pole called the Shula. The king ordered to pierce them with that. After a few days, all those thieves died, but nothing happened to Mandavya. When the soldiers told that to the king was very surprised. அந்த திருடர்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க, ஆனால் மாண்டவியருக்கு மட்டும் ஒன்றுமே ஆகாது. அதை வந்து ராஜாட்ட போய் சொல்லுவாங்க இந்த சோல்ஜர்ஸ்லாம். அப்போ வந்து ராஜா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவார். அவர் வந்து மாண்டவியரை விடுதலை பண்ண சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு மாண்டவியர் ஒன்றுமே செய்யலைன்னு. So the king understood that Mandavya didn't do anything and he sent Mandavya away. But when he removed Mandavya from the Shula, the sharp part didn't come out of Mandavya's body. So he was also called Animandavya. சூலத்துலேருந்து விடுதலை பண்ணும்போது மாண்டவியரோட முதுகுலேருந்து அந்த கொஞ்சம் சூலத்தோட சூலம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் சூலம் இருக்கும். அதனால அவர் பேர் அனிமாண்டவியர்னு ஆயிடும். அவர் வந்து செத்து போன உடனே யமராஜன்ட்ட கேட்பார், ஏன் இவ்வளோ கஷ்டம் நான் அனுபவிச்சேன்னு. யமராஜன் என்ன சொல்வார், ஒரு ஊசியை வச்சு சின்னதாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பூச்சியை வந்து குத்திருக்கீங்க, அதனால்தான் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆச்சுன்னு யம தர்மராஜர் சொல்லுவார். When Mandavya died, he asks Yama, why did I suffer this much? Yama told that when you were small, you pierced an insect with a needle. That's why you suffered this much. மாண்டவியருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். Mandavya gets very angry. He curses Yama that it's not counted if you do any sins before 40, up to 14 years. The kids don't know what is wrong and what is right up to 14 years. Then you should also suffer like others.
may you be a mortal person on the earth. Curses மாண்டவியா. மாண்டவியருக்கு ரொம்ப கோவம் வந்த உடனே அவர் சொல்லுவார், எனக்கு நீ வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, 14 வயசு வரைக்கும் என்ன தப்பு செஞ்சாலும் அது தப்பாக செய்யக்கூடாது, அந்த பாவம் வந்து கவுண்ட் ஆகாது, அதனால நீயும் மிச்சவங்க மாதிரியே இது கஷ்டப்படு அந்த மாதிரி சொல்லுவார். பூமியில் போய் ஒரு ஆளாக போகிற அந்த மாதிரி சாபம் விடுவார் மாண்டவியர். அதனால்தான் விதுரர் வந்து பிறப்பார்.